ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு லேடர் ஃபார் லேர்னர்ஸ் யூடியூப் சேனல். சரிங்களா? சரி, இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இன் a town 20% male and 40% female are married. For each male marry with a single female and vice versa. What is the ratio of unmarried male to female? சரி, இப்போது ஒரு டவுனில் 20% மேலு அண்ட் 40% ஃபீமேல் வந்து மேரீட் ஆனவங்களாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேலை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் அந்த டவுனில் இருக்கிற அன்மேரீடு ஃபீமேல் ஆஸ் வெல் அஸ் மேலோட ரேஷியோ என்னவோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போது மேல் அண்ட் ஃபீமேல், ஸோ அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேரீடு. ஸோ மேரீடு மேல் அண்ட் ஃபீமேலோட ரேஷியோ வந்து x:y வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் x:y. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அன்மேரீடு மேல் டு ஃபீமேலோட ரேஷியோ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, இப்போ முதல்ல இது எப்படி சால்வ் பண்ணணும்? x:y. ஸோ மேரீடு மேலோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 20%. அப்போ 20% ஆஃப் எக்ஸ் இஸ் டு அன்மேரீடு ஃபீமேலோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 40% ஆஃப் ஒய். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறேன். 0க்கு 0 இது 5 டைம்ஸு, 0க்கு 0 இது 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. ஓகே, அப்போது என்ன வருது? x/5 ஈஸ்ட்டு 2y டிவைடட் பை 5 வருது. ஓகே, ஸோ எப்பயுமே இப்போது x:y இதோட வேறு ஃபார்மேட், இதை வேறு ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா x/yன்னு எழுதலாம். ஓகே, x/y இஸ் ஈக்குவல் டு x:y. இது ரெண்டுமே ஒன்று தான். அப்போது x/5 டிவைடட் பை 2y டிவைடட் பை 5. கரெக்டாக? x/5 இப்போ இங்கே ரேஷியோவில் இருக்கா? அகைன் டிவைடட் பை 2y டிவைடட் பை 5 வரும். ஸோ அப்போது இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 5/2y ஆகும். சரியா? அப்போது x/5 ஓகே இன்ட்டு 5/2y ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ x/2y வேர் x/y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னா 2/1. தட் இஸ் ஈக்குவல் டு 2:1. ஸோ இது மேரீடு மேல் அண்ட் ஃபீமேலோட ரேஷியோ. சரி, இப்போ அன்மேரீடு மேல் டு ஃபீமேல் பார்க்கலாமா? மேல் டு ஃபீமேல். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ இங்கே பாருங்கள், மேரீடு மேலோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2. சரி, மேரீடு மேலோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20. ஸோ அவுட் ஆஃப் 100ல் 20% ஆஃப் மேல் மேரீடு அப்படின்னா 80% ஆஃப் மேல் அன்மேரீடு. ஸோ அப்போது 80 டிவைடட் பை 100 இஸ் 2. ஓகே, ரேஷியோ அப்படின்றதால. நெக்ஸ்ட்டு மேரீடு ஃபீமேலோட ரேஷியோ 1. ஸோ மேரீடு ஃபீமேலோட பர்சன்டேஜ் வந்து 40. அவுட் ஆஃப் 100ல் 40% ஆஃப் ஃபீமேல் மேரீடு அப்படின்னா 60% ஆஃப் ஃபீமேல் வந்து அன்மேரீடு. அப்போது 60 டிவைடட் பை 100. சரி, கேன்சல் பண்ணுவோமா? 0க்கு 0 கேன்சல், இது 5 டைம்ஸ். 0க்கு 0 கேன்சல், இது 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ அப்போ என்ன வருது எனக்கு? 8/5 ஈஸ் டு 3/5ன்னு வருது. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம்? 8/5 இன்ட்டு 5/3 கேன்சல் ஆகிடுமா? அப்போது 8:3. அப்போது அன்மேரீடு மேல் டு ஃபீமேலோட ரேஷியோ வந்து 8:3. ஸோ இதான் இதோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு மேரீடு மேல் அண்ட் ஃபீமேலோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு அன்மேரீடு ஃபீமேல் அண்ட் மேலோட பர்சன்டேஜ் மூலயமா நம்ம இதோட ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.